இவங்க நான் தெரியும் இது மாதிரி அந்த பக்கம் வரல. நீங்க வாய்ப்பே பேசுறீங்க, நாங்க வாய்ப்பேச்சு பேசுறோம்ல. பட்டு எங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்க பாருங்கன்னு தெரியுது உங்களுக்கு. நீங்க பட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கீங்களா? அப்பயும் 500 யார் தரா, 1000 யார் தரா, ஃப்ரிட்ஜ் யார் தரா, அரிசி யார் தரா, குக்கர் யார் தரா தானே அங்க தானே பாருங்க. பாருங்க நீங்க ஒரு காய்கறி வச்சுக்கீங்க, உங்களுக்கு காய்கறி விலை எவ்வளவு பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்க 450 கட்சி சொல்றேன். இது வரைக்கும் 4 வீட்டுல உக்காரணும், நல்லது கட்டி போறணும், வந்து பேசணும். ஒரு யாரு கட்சி வரேன். சரி ஆட்சி வர்றது எங்க கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டீங்களா? இப்ப போன எலெக்ஷன் வந்ததுல வார்டு எலெக்ஷன் கவுன்சில் வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்டுருப்பாரு. நாளைக்கு எலெக்ஷனா இன்னைக்கு 1000-500 கொடுத்து ஒரு 5 வருஷம் உங்ககிட்ட கொடுத்து நாங்க அந்த மாதிரி நிக்கிறோம் ஓட்டு கேட்டு அவர் உங்களுக்கு ஜெயித்ததுக்கு அப்புறம் இப்படி போறதை பார்த்துக்கலாம், இப்படி வரதை பார்த்துக்கலாம். உங்க கணக்கு வந்து உங்களுக்கு என்ன குறை, இந்த வீட்டுல இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன குறை எத்தனை பேர்த்து கேட்டுருக்காங்க. இது வரைக்கும் 9 பேர் எந்த கட்சிக்காரர் கேட்கல. நீங்க கேட்கற நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கட்சி வந்தீங்கன்னா நாளைக்கு அவனுக்கு எதிராக ஓடுது. நீங்க வந்து எங்க ஜெயிக்க வச்சிருங்க. நாங்க என்ன சொல்றோம், உங்க வீட்டு பசங்கன்னு சொல்றோம். இது வரைக்கும் வந்து அவங்க 500-1000 தான் கூட கொண்டு வருவாங்க. இப்ப நாளை எங்க அப்பா மட்டும்தான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்துருவோம். இது வரைக்கும் அந்த மாதிரி 2 பேர் யாராவது ஓட்டு கேட்குறோம். கடைசி 4 நாள் இன்னும் திமுகவிலையும் ஆள தொகுதிகளுக்கு இந்த வேட்பாளர் அறிமுகல, அதிமுகவும் அறிமுகப்படுத்தல, தாவைக்காவும் அறிமுகப்படுத்தல. நீங்க வந்து தேசிய கட்சிகளோட கூட்டணி கூட்டி எங்க நாட்டில் இருக்கிற வளத்தையும் செல்வத்தையும் தான் கொடுக்குறீங்க சொல்றீங்க. அதே காலத்துல இருந்து பிரிட்டிஷ்காரன் பண்ணா நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எதிர்த்தீங்க. மொழியெல்லாம் பார்க்காம ஒன்னா சேர்ந்து எதிர்த்தீங்களா இல்லையா? இப்ப திராவிடமும் அதான பண்ணுது. மலைகளை அழிக்கிறான், ஆறு வெட்டுறான், ஆத்து மணல திருடுறான். அதெல்லாம் எங்க போச்சு? அதுவும் உங்களுக்கு இல்ல பிரிட்டிஷ்காரன் செஞ்சதுதான். எனக்கு நல்லா புரியுது. அதே மாதிரி நீன்னு சொல்லிட்டேன். இந்த பேச்சு நாங்க வந்து உங்ககிட்ட ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டு பக்கம் வராம இருந்தேன்னா எங்க வீடு ஒண்ணு பெருசா ரொம்ப தூரம் இல்ல, இதோதான் இருக்கு. 4 தழுவி தாண்டி இருக்குன்னா